அன்பார்ந்த தோழர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் விடுதலை கலை இலக்கிய பேரவையின் சார்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாளை ஒட்டி நடக்க இருக்கிற முகநூல் கட்டுரை போட்டியை அனைவர் கவனத்திற்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு நடத்தி கொண்டிருக்கும் இந்த கருத்தரங்கில் பெரியாரை குறித்த சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக உங்களோடு நான் இப்போது உங்கள் முன் தோன்றியிருக்கிறேன். இந்த நிகழ்வில் நான் சில நாட்களுக்கு முன்னதாகவே பேசியிருந்திருக்க வேண்டும். ஆனால் அன்று எனக்கு ஏற்பட்ட இணைப்பு சிக்கல் காரணமாக எனக்கு 6:30 மணி வரைக்கும் அது கிடைக்கவில்லை. அதற்கு பின்னால் தான் நான் அதற்கு வர முடிந்தது. எனவே நான் இன்று இந்த வாய்ப்பில் நான் பேச முன் வந்திருக்கிறேன். கடந்த முறை கலந்து கொள்ள முடியாமைக்கு என்னுடைய வருத்தங்களை முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்போ பெரியாரை பொறுத்தவரையும் பெரியாரையுடைய பணிகளில் முதன்மை பணி என்பது ஜாதி ஒழிப்பு தான். அது நாம் அனைவரும் அறிந்தது தான். ஜாதி ஒழிப்பை தொடர்ந்து தான் அவர் பெண்ணுரிமையும் பொதுவுடைமையும் தனித்தமிழ்நாடும் மறித்து கொண்டு அதற்காக பணியாற்ற தொடங்கியிருந்தார். ஆனால் அவருடைய பணி ஜாதி ஒழிப்பு என்பதை முன்னிறுத்தி இந்த சமுதாயத்தில் சக மனிதர்களால் ஒரு சுதந்திர மனிதனாக, சமத்துவமுள்ள மனிதனாக, தன்னுடைய சகோதரனாக கருதப்படாமல் இருந்த வேளையில் அது குறித்த பல்வேறு முன்னெடுப்புகள், அதிலிருந்து மீண்டு வருவதற்கான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டன. அதில் ஒன்றுதான் வகுப்புவாரி உரிமை போராட்டம் என்பது. அது முதலில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட சமுதாயம் அனைவருக்குமான கல்வியை கொடுப்பதும், அதன் வழியாக அவர்கள் ஆட்சி பொறுப்பிலும் பங்கேற்பதும், அதன் வழியாக ஒரு தன்னம்பிக்கையை சமுதாய அளவில் வளர்த்து கொள்வதும் தான் அதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிற ஒரு முயற்சி தான் வகுப்புவாரி உரிமை. அது குறித்துத்தான் பெரியாருடைய பொது வாழ்க்கை என்பது அவருடைய பொது வாழ்க்கை. பல கட்டங்களில் அதை நாம் சொல்ல முடியும். அவர் ஒரு வணிகராக ஈரோட்டில் இருந்த காலகட்டத்தில் கூட இப்போது வருகிற கொரோனாவை போல, அப்போது வந்த பிளேக் நோயின் போது மக்கள் எப்படி அச்சப்பட்டு நிற்கிறார்களோ இப்போது அதேபோல் அப்போது பிளேக் நோய் பரவலுக்கு அச்சத்துக்கு உட்பட்டிருந்த மக்கள் பிளேக் நோயால் இறந்து போனவர்களை அடக்கம் செய்வதற்கு கூட முன்வரவில்லை என்பதை பார்க்கிறோம். அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு நிலை இருந்தது. இப்போதும் கூட நாம் கேள்விப்பட்டோம், ஒரு மருத்துவரை, உயிரிழந்த மருத்துவரை அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் அன்பையும் கருணையும் போதித்த இயேசுவின் வழியை பின்பற்றுபவர்கள் கூட தங்கள் இடுகாட்டில் வைக்கக்கூடாது என்று போராடுகிற ஒரு நிலையை பார்த்தோம். அப்போது பெரியார் இறந்து போன உடல்களை தானே போய் அடக்கம் செய்த செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார். அப்போதெல்லாம் எந்த பொறுப்பிலும் அவர் இல்லை. ஆனால் ஒரு தனி மனிதனாக மனிதாபிமானம் என்ற அடிப்படையில் பெரியாரே சொல்லுவார், உங்களுடைய கொள்கையை சுருக்கமாக சொல்லுங்கள் என்ற போது மனிதாபிமானம், வளர்ச்சி போக்கில் மனிதாபிமானம் என்று சொல்வார். வெறும் மனிதாபிமானம் இல்லை. எனவே அப்படி அவர் தொடங்கிய பொது வாழ்க்கை. அதற்கு பின்னால் ஈரோடு நகராட்சியின் தலைவராக இருக்கிறார். நகராட்சியின் தலைவராக இருந்த காலகட்டத்தில் அவர் பெற்ற உறவின் காரணமாக காங்கிரஸ் தோழருடைய உறவு அவருக்கு கிடைக்கிறது. அது மதுரையில் நடந்த ஒரு வழக்குக்காக அப்போது சேலத்தின் நகராட்சி தலைவராக இருந்த ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி அந்த வழக்கு நடத்துவதற்கு மதுரை செல்லுகிற வழியில் பெரியாரை சந்திப்பதும், அவரோடு அப்போதே காங்கிரஸில் பணியாற்றிய வரதராஜ நாயுடுவுடைய வழக்கு தான் அது ஒரு தொழிற்சங்க வழக்கு. அதனாலே அப்போது சந்திப்பதில் பெரியாரோடு உறவு ஏற்பட்டு அவர் காங்கிரஸுக்கு வந்தார் என்பதுதான் வரலாறு சொல்லுகிற செய்தி. ஆனால்
அதைவிட அவர் பெரியாரை பொறுத்தவரை 1907 சூரத் மாநாட்டுக்கே அவர் போயிருக்கிறார், சூரத்தில் நடந்த மாநாட்டுக்கு. எனவே அப்போதிருந்து காங்கிரஸ் ஈடுபட்டாலும் காங்கிரஸ் உறுப்பினராகவில்லை. தன்னுடைய நகராட்சி தலைவர் பதவியை துறந்து விட்டுதான், அதுவும் கூட 1919 ஏப்ரல் மாதத்தில் அப்போது வந்த ஒரு கொடுமையான சட்டம், இப்போது இருக்கிற யுஏபியை போல, தடா சட்டத்தை போல, அப்போது ரவுலட் சட்டம் என்ற ஒரு சட்டம், விசாரணை இல்லாமல் 6 மாதம் ஒருவரை சிறையில் வைத்திருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற சட்டங்கள்லாம் 1 வருடம் வைத்திருக்கலாம். ஆனால் அப்போது மீண்டும் நீட்டிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தன. இருந்தாலும் கூட அந்த வழக்கை ஒரு மாவட்ட நீதிபதி அளவில் உள்ளவர் தான் விசாரிப்பார். இப்போது தடா நீதிமன்றங்களும் அப்படித்தான் இருந்தன. ஆனால் அவர்களால் மரண தண்டனை கொடுக்க முடியாது. மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு உயர்நீதிமன்றத்துக்கு பரிந்துரைத்து அங்கு 3 அமர்க்கிற அமர்வு 3 ஒருமித்த கருத்தோடு கருத்து கூறினால் மட்டும் மரண தண்டனை என்கிற சட்டம் அது. ஆனால் அப்போது போராடிய காங்கிரஸ் தான் பின்னால் இந்த சட்டங்கள்லாம் கொண்டு வந்து திணித்தார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த போராட்டத்தினால் அதற்கு எதிரான கூட்டம் நடந்தபோது ஜாலியன்வாலா என்கிற ஒரு பூங்காவுக்குள், அமிர்தசரஸுக்குள் இருக்கிற ஜாலியன்வாலா பூங்காவில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் தான் அது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு ஏராளம் இறந்து, அரசு கணக்கே 300க்கும் மேல் இறந்தவர்கள் 1000 என்று சொல்லுகிறார்கள். எப்படியோ நடந்தது. அதற்கு பின்னால் அமிர்தசரஸில் நடந்த மாநாட்டுக்குத்தான் பெரியார் போகிறார். துப்பாக்கி சூடு நடந்த இடங்களை போய் பார்க்கிறார். துப்பாக்கி குண்டின் வடுக்கள் இருக்கிற சுவர்களை பார்க்கிறார். இனிமேலும் நாம் காங்கிரஸில் நேரடியாய் ஈடுபடாமல் இருப்பதில் நியாயமில்லை என்று சொல்லித்தான் அவர் காங்கிரஸ் கட்சியிலே சேருகிறார். எல்லா சிக்கல் வந்தால் ஓடிப்போவான். பெரியார் சிக்கல் வந்தபோது தான் கட்சியில் போய் சேர்ந்தார். பதவிக்காக கட்சியில் சேருவார்கள். பெரியார் இருந்த பதவியை துறந்து விட்டு போய் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். அதில் இருந்த காலம் எல்லாமே 1919 நடந்த அனைத்து மாநில மாநாடுகளிலும் சிறப்பு மாநாடுகளிலும் வகுப்புவாரி உரிமை என்பதை காங்கிரஸ் கொள்கையாக ஏற்றுச்சொல்ல கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தித்தான் அதில் அவர் கலந்து கொண்டு தீர்மானங்களை முன்மொழிந்து கொண்டே இருந்தார். பல்வேறு பித்தலாட்டங்களை சொல்லி சொல்லி அதை தள்ளி போனவர்கள் இறுதியாக 1925 காஞ்சிபுரத்தில் நடந்த மாநாட்டில் இவருடைய வகுப்புரிமை தீர்மானம் விவாதத்துக்கு கூட எடுத்துக்கொள்ளாமல் தள்ளுகிற போது அவர் கோபப்பட்டு காங்கிரஸை விட்டு வெளியே வந்தார். 6 ஆண்டு காலம் காங்கிரஸ் இருந்திருக்கிறார். 6 ஆண்டில் 3 முறை தலைவராக இருந்திருக்கிறார், 3 முறை பொதுச் செயலாளர் இருந்திருக்கார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தலைவரும் இவர்தான். அதற்கு முந்தைய நியமனமாக இருந்து அப்புறம் தலைவராக வருவரும் இவர்தான். ஆனால் பெரியார் 1925 நவம்பர் 22 நடந்த மாநாடு, 21-22 மாநாட்டுக்கு பின்னால் தான் காங்கிரஸ் விட்டு வெளியே வருகிறார். வந்த பின்னால் சுயமரியாதை இயக்கம் காண்கிறார். சுயமரியாதை இயக்கத்தில் அவர் தன்னுடைய ஜாதி ஒழிப்பு பணிகளை வீச்சாக எடுத்துச் சென்றார். நான் இப்போது உங்களிடம் முன்வைக்க விரும்புகிற செய்தியெல்லாம் பெரியார் சுயமரியாதை இயக்கத்துக்கு வருவதற்கு முன்னால் அவருடைய பணிகள் என்னவாக இருந்தன, இந்த ஜாதி ஒழிப்பு பணிகளை ஒரு அரசியல் கட்சியிலிருந்து விலகி வந்த பின்னால் தான் தொடங்கினாரா என்பதை பற்றி அந்த பொருளை முன்வைத்துத்தான் உங்களிடம் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த உரையின் நோக்கமாக நான் கொண்டிருக்கிறேன். அவர் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே வருவது சொன்னேன் நவம்பர் கடைசியில். அதற்கு முன்னால் நடந்த 2 நிகழ்ச்சிகளை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஒரு நிகழ்ச்சி வைக்கம் போராட்டம் என்று நாம் அறிந்திருக்கிற போராட்டம். வைக்கம் என்கிற கோவிலில் அதை சுற்றி இருக்கிற வீதிகளில் தாழ்த்தப்பட்ட மக்கள் நடக்கக்கூடாது என்று தடுத்து வைக்கப்படுகிறார்கள். அதனால் வருகிற போராட்டம். அந்த போராட்டத்தை துவங்கிய கேரளத்தை சார்ந்த காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் கைதாகி, மொத்தம் 19 பேர் தான் கைதாகி பின்னால் அங்கிருந்து கடிதம் எழுதுகிறார்கள். நீங்கள் அந்த போராட்டத்தை கையில் எடுத்து தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று இவருக்கு கடிதம் தந்திகள் வருகின்றன. பின்னால் போய் சேருகிறார். அப்போ ஏன் பெரியாரை போன்ற ஒருவரை இன்னொரு மாநிலத்திலிருந்து அழைக்க வேண்டுமா என்பது பெரியாரை பற்றி அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை தான். சொல்லியாக வேண்டும். அவர் எப்படி இந்த கருத்தில்
போராட்டத்தில் போய் கலந்து கொள்கிறார். அதற்கு முன்னால் நான் சொன்னேன் 19 பேர் தான் தலைவர்கள், கைதானுடன் போராட்டம் நின்று போய்விடுமோ என்று அச்சம் வந்து விட்டது என்று சொன்னேன். ஆனால் அப்படிப்பட்ட போராட்டம் தொடர்ந்து மாதக்கணக்கில் ஏறத்தாழ 2 ஆண்டு காலம் நடக்கிறது. அது மார்ச் ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கியது 1924. நவம்பரில் தான் அது முடிகிறது போராட்டம். அடுத்த ஆண்டு 25 நவம்பர் இறுதியில் தான் முடிகிறது. இப்போ ஏறக்குறைய 20 மாத காலம் நடக்கிறது அந்த போராட்டம். ஆனால் பெரியார் போன பின்னால் போராட்டம் வீரியமாக நடக்கிறது, வீச்சாக நடக்கிறது. அதில் பெரியாரும் பெரியாருடைய துணைவியார் நாகம்மா அவர்களும் நாகம்மையாரோடு அவருடைய தங்கையும் வைக்கம் போராட்டத்தை படிக்கிற போது நிறைய பேரை சொல்லுகிறார்கள். ஈரோட்டிலிருந்து மாரக்கால் என்று போகிறார், பெரியாரின் சித்தி கலந்து கொண்டதாக செய்தியில் வருகிற பெயர் தெரியவில்லை. அப்படி நிறைய பேர் போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. தான் மட்டும் இல்லாமல் தன் குடும்பத்தையும் அந்த போராட்டத்தில் ஈடுபட வைத்தவராக பெரியார் இருந்திருக்கிறார் என்பது ஒன்று. அந்த போராட்டம் தொடங்கி அதில் ஈடுபட்டிருக்கிற போதே தமிழ்நாட்டில் இன்னொரு போராட்டம் தொடங்குகிறது. அதுவும் காங்கிரஸ் கட்சி சார்ந்தது தான். அதில் அந்த போராட்டத்தில் சேரன்மாதேவி குருகுலம் என்பது ஒரு ஆங்கில முறை கல்வி கூடங்களில் போய் கல்வி கற்பதை விட தேசிய கருத்துக்களை, அவன் தேசியம் சொல்கிறது இந்தியாவை தான் தேசியம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்திய தேசியத்தை போதிக்கிற அந்த கல்வியை கொண்டு வர வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி விரும்பி அதன் முயற்சியில் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தை நன்கொடை அளித்தவர்களெல்லாம் பார்ப்பனல்லாதவர்களாக இருந்தாலும் கூட அதை நடத்தியவர் ஒரு பார்ப்பனராக இருந்தார். முதல்ல கல்லடை குறைச்சி நடந்தது. அதற்கு பின்னாலே அது மாற்றப்பட்டு சேரன்மாதேவி என்கிற ஊருக்கு வருகிறது. அங்கு பின்னால் சுயமரியாதை இயக்கத்தில் இருந்து பணியாற்றிய பொருளாளராக இருந்த வைசு சண்முகம் அவர்கள் பெருஞ்செலவு செய்து 31 ஏக்கர் நிலம் வாங்கி தருகிறார் என்றெல்லாம் வரலாறு போகிறது. அது இருக்கட்டும். அந்த குருகுலத்தில் தேசியம் என்பது அப்போ காங்கிரஸ் கட்சியில் பெரியார் சேர்ந்ததை பற்றி கூட பின்னாலே ஒரு முறை வானொலிக்கான நேர்காணல் எடுத்த போது மாறன் என்ற ஒருவர் திருச்சியில் எடுத்தார். அப்போ அவர் கேட்குறாரு, இத்தனை பேரெல்லாம் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இல்லாமல் இருந்தபோது நீங்கள் மட்டும் எப்படியா போய் இந்திய விடுதலைக்கு போய் சேர்ந்தீர்கள் என்று கேள்வி கேட்பார். அதற்கு பெரியார் சொல்லுவார், மன்னிக்கணுங்க, நான் இந்தியா விடுதலைக்கெல்லாம் போய் காங்கிரஸில் சேரலைங்க என்று சொல்லுவார். அந்த பதில் சொல்லுகிற போது காந்தி அப்போது நிர்மாண திட்டம், கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் என்று சொன்னாரோ, ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் என்று சொல்லி ஒரு 4 சொன்னார். ஒன்று தீண்டாமை ஒழிப்பு, மதுவிலக்கு, கதர், இந்து முஸ்லீம் ஒற்றுமை. இந்த 4 கொள்கைகளை முன்னெடுத்து செல்வதுதான் நம்முடைய குறிக்கோள் என்று காந்தி சொன்னார். அதை நம்பி நான் அதில் போய் சேர்ந்தேன் என்று தான் பெரியார் பதில் சொல்லுவார். அப்போ அந்த கட்சியில் போய் சேர்ந்திருந்தார். அந்த கட்சி இருக்கிற போது எந்த காங்கிரஸ் கட்சி தீண்டாமை ஒழிப்பை தன் கொள்கையாக கொண்டிருக்கிறதோ அந்த கட்சி நடத்துகிற குருகுலத்தில் படிக்கிற மாணவர்களையே ஜாதியின் பெயரால் பிரிக்கிறார்கள். உணவு கூடத்தில் உணவு உண்பதற்கு பார்ப்பன மாணவர்கள் தனியாகவும் பார்ப்பனல்லாத மாணவர்கள் அந்த பள்ளியில் தாழ்த்தப்பட்ட தீண்டாமைக்குள்ளான மாணவர்கள் கற்றார்களா என்பதை பற்றி விவரம் தெரியவில்லை. ஆனால் பார்ப்பனல்லாத மாணவர்களே ஒட்டுமொத்தமாக பிரித்து தனியாக உட்கார வைத்து 2 பார்ப்பன மாணவர்களை தனியாகவும் மற்றவர்களெல்லாம் பிரித்தும் உணவு வைப்பது வச்சு ஒரு போராட்டம் தொடங்குகிறது. அது அக்டோபர் மாதம் அதற்கான எதிர்ப்பை அப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய டாக்டர் வரதராஜன் நாயுடு தான் முன்னெடுக்கிறார். என்ன முதல்ல அந்த போராட்டம் எப்படி தொடங்குதுன்னா, இப்படிப்பட்ட கொடுமை நடக்கிற, தனித்து உணவு வைக்கிற, மனிதர்களை சமமாக கருத மறுக்கிற இந்த குருகுலத்திற்கு தயவு செய்து யாரும் நன்கொடை தராதீர்கள் என்று அறிக்கை விடுகிறார். நீங்கள் திரட்டி வைத்திருந்தாலும் அதை அப்படியே வைத்திருங்கள். இப்போ இவங்களுக்கு கொடுக்க, ஏன்னா மலேசியாவில் போது 20,000 ரூபாய் திரட்டி வைத்ததாக ஒரு செய்தி இருக்கிறது, கொடுக்காதீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி தான் அந்த போராட்டம் தொடங்குது. இந்த 2 போராட்டங்களிலும் பெரியாரின் பங்களிப்பு இருக்கிறது. நான் எதற்காக சொன்னால், பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே வந்து சுயமரியாதை இயக்கம் காண்பதற்கு முன்னால் அவர் எடுத்துக்கொண்ட போராட்டங்கள் என்பதாகத்தான் உங்களிடம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்போ வைக்கம் போராட்டம் என்பது வீதியில் நடப்பதற்கு அதற்கு காந்தி வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு பின்னால் அந்த வீதியில் நடப்பதற்கான உரிமை எல்லாம் வழங்கப்படுகிறது என்பது வரலாறு. அதை விரிவாக சொல்ல தேவையில்லை. இந்த போராட்டத்தில் கலந்து வெற்றி காண்கிறார்கள்.
அது வீரியமான போராட்டமாக நடந்தது பெரியார் வருகைக்கு பின்னால் தான். அதில் 2 செய்தியை சொல்ல வேண்டும். அந்த போராட்டத்தில் 2 முறை கைது செய்யப்பட்டவர் பெரியார் மட்டும்தான். மற்ற அனைவரும் காங்கிரஸ் எல்லாம் 1 முறை கைது செய்யப்பட்டார்கள், குறிப்பிட்ட காலம் முடிந்து விடுதலை செய்தார்கள். விடுதலை செஞ்ச பின்னால் அவங்க இன்னும் போராட்டத்தில் தீவிரமாக இருந்ததாக செய்திகள் இல்லை. ஆனால் பெரியாரும் அப்படி கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து முதல் முறை விடுவிக்கப்பட்ட பின்னால் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும், இந்தந்த இடங்களில் பேசக்கூடாது என்றெல்லாம் அவருக்கான ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. பெரியார் சொல்லுகிறார், மன்னிக்க வேண்டும், இந்த ஆணையை நான் பின்பற்ற முடியாது, நான் மீறித்தான் ஆக வேண்டியவனாக இருக்கிறேன். காரணம், மக்கள் உரிமை பெறாமல் நான் போராட்டத்தை விட்டு எப்படி களத்தை விட்டு நான் செல்ல முடியும் என்று சொல்லி மீண்டும் தன்னுடைய பரப்புரைகளை பொதுக்கூட்டங்களை தொடர்ந்து நடத்துகிறார். அதன் காரணமாக 2வது முறையாக கைது செய்யப்படுகிறார். 2வது முறையாக கைது செய்யப்பட்ட போது அப்போது அந்த பழைய காங்கிரஸ் தலைவர்கள்லாம், கேரளாவை சேர்ந்த காங்கிரஸ் எல்லாம் சிறையில் தான் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அரசியல் கைதியாக நடத்தப்படுகிறார்கள். ஏன்னா அவங்க அரசியல் கோரிக்கையாகத்தானே உள்ளே வந்திருக்கிறார்கள். ஆனால் பெரியாருக்கு மட்டும் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது. அவருக்கு சிறை சீருடை கொடுக்கிறார். அவங்க அரசியல் கைதிகளாக கருதப்பட்ட காரணத்தால் அவர்கள் தங்களுடைய உடையிலே இருக்கிறார்கள். ஆனால் இதில் இவர்களுக்கு சிறை உடையை கொடுக்கிறார். அதை பற்றி பின்னாலே 2 பேர் எழுதியிருக்கிறார்கள். அதில் தன்னுடைய கேசவன், பெரியாரோடு இருந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட கேசவ மேனன் என்பவர், அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை கழிந்த நாட்கள் என்கிற பெயரால் ஒரு வரலாற்றை எழுது. அதில் தான் சொல்கிறார் பெரியாரை எப்படி வைத்திருந்தார்கள் என்று. பெரியாரை கைதிக்கான சட்டை, முழங்கால் வரைக்கும் கால் சட்டை, கழுத்தில் ஒரு மரப்பட்டையில் அவருடைய எண் எழுதி, அவருக்கான சிறையில் அவருக்கான வேலைகளும் கொடுக்கப்படுகிறது. அவர் எழுதுகிறாரு, 2 பங்கு வேலையை செய்தார் என்று எழுதுகிறார். அவருக்கு அளிக்கப்பட்ட வேலையோட 2 மடங்கு கொடுக்கிறார் என்று. அதே சிறையில் இருந்த காங்கிரஸ் தலைவர்கள்லாம் அப்போது அரசருடைய ஆட்சியில் இருந்தது. திருவனந்தபுரத்தை திருவாங்கூர் ஆட்சியில் இருந்தது. அரசருக்கு அவங்கெல்லாம் கடிதம் எழுதுகிறார்கள். அவர் சாதாரணமானவர் அல்ல, பெரும் வணிகர், பெரிய பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர் என்பது மட்டுமில்லை, அரசருக்கு நண்பரும் கூட. ஏன்னா அந்த போராட்டத்துக்கு பெரியார் போகிற போதே அரசர் அந்த நாட்டினுடைய ஐஜி அனுப்பிச்சு வரவேற்பு கொடுக்கிறார். சென்னைக்கோ அல்லது டெல்லிக்கோ போகிற போதெல்லாம் ஈரோடு ரயில் சந்திப்பு ஜங்ஷனில் இறங்கி தான் அடுத்த பயணம் தொடங்க வேண்டும். அப்போ நேரடியாக பயணங்கள் இருக்காது. ஒவ்வொரு பயணத்தின் போதும் செல்வது தான் அரசருடைய வழக்கம். அந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் ஈரோட்டில் பெரியார் மாளிகையில் தங்கி இருந்திருக்கிறார். அவரோடு வந்த பரிவாரங்களை பெரியாருடைய தங்க வைக்கிறாங்க. உணவு ஏற்பாடுலாம் பெரியார் தான் செய்ய. அந்த நட்பின் நான் போராட வந்தேன், எனக்கு வரவேற்பு வேண்டாம் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த காரணத்தால் அவரை மனசு இலகி அவர் கொடுத்துருக்கணும். அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என்னடா இந்த ஆள் சரி போராடினார், கைது பண்ணோம், விடுதலை செய்தோம், மீண்டும் இப்படி செய்தால் என்ன அர்த்தம் என்று சொல்லித்தான் இந்த முறை கூடுதல் தண்டனை. முதல்ல கொடுத்தது 1.5 மாதம் தான் சிறையில் இருக்கார். 2வது முறை 4 மாதம் சிறை தண்டனை வழங்கப்படுகிறது. கடுங்காவல் தண்டனை வழங்கப்படுகிறது. சிறை உணவு வழங்கப்படுகிறது. உணவு தனி உணவு, அந்த கைதிகளுக்கான உணவு பரிமாறப்படுகிறது. எல்லோரோடும் கொலைகாரர்களும் கொள்ளைக்காரர்களும் திருடரும் இருக்கிற பகுதியில் தான் பெரியார் தனியாக இவருக்கு இவர் அடைக்கப்படவில்லை. அப்போ இதை எதிர்த்து அந்த தலைவர்களும் சேர்ந்து ஒரு கடிதம் எழுதுகிறார். எங்களுக்கெல்லாம் நீங்க இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கலாமா? அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், அவர் காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவர், தமிழ்நாடு காங்கிரசினுடைய தலைவராக இருக்கிறார், ஒரு பெரும் பணக்காரர். இவர் கொடுக்கணும்னா இல்லை. தலைவர்கள் கூட கைதிகளாக இருந்தார், பெரிய செய்யப்பட்டார். கடுங்காவல் தண்டனை, சிறைகளும் கொடுக்கப்பட்டன என்றது சொல்லு. இப்போ எப்படியான ஒரு போராட்டம் நடத்திருக்க வேண்டும் என்பதற்காக அந்த போராட்டத்தினுடைய வெற்றி விழா நடக்கிறது. நவம்பர் மாதம் 29ஆம் தேதி வெற்றி விழா நடக்கிறது வைக்கத்தில். யார் தலைமை தாங்க வேண்டும்?
போராட்டத்தை யார் முன்னெடுத்து நியாயம் விடாதீர்கள். பெரியார் தலைமையில் தான் வெற்றி விழா நடக்கிறது. வெளி மாநிலத்திலிருந்து அழைக்கப்பட்டவர் பெரியார் மட்டும்தான். பெரியாரும் நாகம்மையாரும் தீர்மானம் பெரியாருக்கு நன்றி நிறைவேற்றுகிறார். பெரியாரை தலைமையாக சொல்கிறார் என்ற அளவுக்கு அவர் பணியாற்றியார். இந்த போராட்டத்தை தான் புரட்சியாளர் மகத்குல போராட்டத்திற்கு ஒரு ஊக்கம் கொடுத்த போராட்டம் என்று தன்னுடைய இதழில் தலையங்கத்தில் குறிப்பிடுகிறார். அவர் சொல்லுவது, அந்த தென்னிந்தியாவில் கடந்த ஆண்டு நடந்த 2 நிகழ்ச்சி என் மனதை உருக்கியது என்று சொன்னார். ஒரு நிகழ்ச்சி வைக்கத்தில் தென்னிந்தியாவின் பிரபலமான பார்ப்பனலாத இயக்க தலைவர் ராமசாமி நாயக்கர் நடத்திய போராட்டம். சென்னை கோயிலில் செய்தி அவர் எழுதுகிறார். தன் செய்திகளாக தென்னிந்தியாவில் சென்னை மாகாணத்தில் நடந்த 2 நிகழ்ச்சி என்று எழுதுகிறார். அந்த 2 நிகழ்ச்சியிலும் இணைந்தவராக இருந்திருக்கிறார். ஆனால் அவர் தண்டிக்கப்பட்ட முருகேசன் அதற்கு பின்னால் டிசம்பர் 1925 விடுவிக்கப்பட்டிருக்கிறார். மேல்முறையீடு செய்து சித்தூர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்காடி அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கார். அதில் குடியரசில் முழு பக்கம் அந்த வாதங்கள்லாம் போட்டு கூட பெரியார் பதிவு செய்திருக்கிறார். ஆனாலும் அந்த செய்தியை நான் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதற்கு அடுத்ததாக ஒரு செய்தியை நான் சொன்ன சேரன் மாதேவி இந்த குருகுல போராட்டம் கடைசியில் எந்த அளவுக்கு போகிறது என்றால், இவர்கள் காங்கிரஸ் கமிட்டியை கூட்டி, ஏன்னா காங்கிரஸ் நன்கொடை தருவதாக உறுதி சொல்லி முதல் 5000 கொடுத்து விட்டது. இந்த எல்லோரையும் சமமாக உட்கார்ந்து உணவருந்த அனுமதிக்காவிட்டால் அடுத்த 5000 கொடுக்க முடியாது என்று பெரியார் சொல்லுகிறார். ஆனால் பித்தலாட்டம் செய்து வேறொரு பார்ப்பனரிடமிருந்து இவர்கள் இன்னொரு 5000 வாங்கி விடுகிறார்கள். அப்போ 10,000 நிதி கொடுக்கப்படுகிறது. அதனால வரதராஜன் நாயுடுவும் சேர்ந்து மாநில குழு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கூட்டுறாங்க. அதில் தீர்மானம் போடுகிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிதி உதவி செய்வதற்கு வருந்துகிறது என்று ஒரு தீர்மானத்தை போடுகிறார். சொல்றாரு, வாவே செய்ய இருக்க மட்டும்தான் இருப்பார் என்று சொல்லு. ஆனா அதுக்கு பின்னால அப்போ சீனிவாச ஐயங்கார், ராஜகோபாலாச்சாரி இவங்க எல்லாமே காங்கிரஸ் விட்டு போகிறோம். 5 பேர், ஒருத்தரும் முத்துரங்க முதலியார் என்று பக்தவசிந்தனுடைய மாமனார், மற்றெல்லாம் காங்கிரஸ் கமிட்டி உலகிறாங்க அந்த சமயத்தில். எப்படி இருந்தாலும் அவங்களுடைய தீர்மானத்தை நிறைவேற்றுகிற அளவுக்கு கட்சியில் தங்களுடைய செல்வாக்கை வைத்துக்கொண்டு ஜாதிய சிந்தனைக்கு எதிராக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை அவர்கள் இயக்கியிருந்தார்கள் என்பதற்காக சொல்கிறேன். 2 செய்தியை நான் இந்த இடத்துல சொல்லணும். இந்த போக்கோடு இன்னொரு செய்தியை சொல்லணும், பெரியாருடைய பார்வையை பற்றி. இது முதல் நடந்தது 1924 தொடங்கிய போராட்டம். 25 நவம்பரில் முடிந்தது வைக்கம் போராட்டம். அக்டோபர் 24 தொடங்கியது. 25ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வாவே செய்யர் செத்த உடனே அந்த போராட்டம் ஓரளவுக்கு நின்று போய் விடுகிறது. அது ஒன்று. 3வது, பெரியாருடைய உரை ஒன்று. அது பேசியது 1925 சேலத்தில் 1925 நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பெரியார் பேசுகிறார். காங்கிரஸ் கட்சிக்காரில் காங்கிரஸுடைய பொதுச்செயலாளர் அப்போது அவர் பேசுகிறார். அவர் பேசுகிற போது அவர் சொல்கிறார், இந்த நாட்டில் ஆங்கிலேயன் வெளியே போகிறதுக்கு முந்தையே நம்முடைய ஜாதிய சிக்கல்களை நாம் தீர்த்தாக வேண்டும், முடித்து கொள்ள வேண்டும், தீர்வு காண வேண்டும். இல்லாவிட்டால் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்காது, பார்ப்பன நாயகம்தான் இருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அதுக்கு இந்துவில் பத்திரிக்கை போட்டவன் அவர் ஆங்கிலத்தில் அதை சொல்லுகிறார். பெரியார் டெமோக்ரஸி இருக்காது, பிராமணோக்ரஸி என்று சொல்லுகிறார். பிராமணோக்ரஸி என்பது ஒரு புதிய சொல்லை பெரியார் சொல்கிறார். டெமோக்ரஸிக்கு பதிலாக பார்ப்பன நாயகம் தான் இருக்கும் என்பதற்கு அதை இந்து பத்திரிகையில்
அவர் மொழியில் அதை பிராமணோக்ரஸி என்று குறிப்பிட்டார் என்றே அந்த செய்தியை போட்டிருக்கிறார்கள். இதில் இடையில் நான் ஒரு செய்தியை சொல்லிடணும். ஒருத்தர் ஒரு ராஜகோபாலாச்சாரின் ஜாதியை சேர்த்து சொன்னீர்களே என்று ஒருவர் போட்டு பின்னால் நான் திருத்தி கொண்டதாக சொல்கிறார். ராஜகோபாலாச்சாரி என்று தான் அவரை சொல்ல வேண்டும். ராஜாஜி என்று சொல்வது ராஜா என்று ராஜகோபால ராஜாவை மட்டும் எடுத்துட்டாங்க. ஜி என்பது மரியாதைக்காக சொல்லப்படுகிற சொல்லது. ஜி என்பது நம்ம ஆளுக்கு எது இப்போ தான் நிறைய ஜி எல்லாம் வந்துட்டானே தமிழ்நாட்டில். காந்திஜி அவர்கள்மா, ஜீனாவே அவர்கள் தான்டா அர்த்தம். காந்திஜி அவர்கள்னு சொல்ல வேண்டியதில்லை. காந்தி அவர்கள்னு சொல்லலை, காந்திஜின்னு சொன்னால் போதும். ராஜா அவர்கள்னு சொல்கிறது தான் ராஜாஜின்னு சொல். நாம் அப்படி சொல்ல விரும்பவில்லை. அவரை அப்படி குறிப்பிட வேண்டும் என்பதாக ராஜகோபாலாச்சாரி என்று சரியாகத்தான் சொன்னேன். புரிய வேண்டும் என்றாக ராஜாஜி சொன்னேன். நான் திருத்திக் கொள்ளவில்லை என்பதை அவருக்கு சொல்லணும். அவர் ஏதோ ஒரு குறை கண்டுபிடித்ததை போல ஒரு அறிவாளி போட்டிருந்தார், அதுக்காக சொல்கிறேன். அடுத்த செய்தி, அப்போ பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் என்பது தொடர்ந்து இருக்கும். இந்த நாடு விடுதலை என்ற பெயரால் ஜனநாயகத்துக்கு பதிலாக பார்ப்பநாயகம் நிகழும் என்று பெரியார் 25 சொன்னது அப்போ காங்கிரஸ்காரராக தான் இருக்கிறார். அப்போ இன்றளவுக்கும் தொடர்கிறது என்பதை ஒன்று அவரை சொல்ல விரும்புகிறேன். இன்னொன்று, இன்னொரு மாநாடு காரைக்குடிக்கு அருகிலே இருக்கிற பள்ளத்தூரில் அந்த மாநாடு நடக்கிறது. அது ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் மாநாடு. பெரியார் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறார். அவர் தலைமையில் தான் மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டில் அவர் உரையாற்றியதை சொல்ல வேண்டும். அவர் பெரியார் சுயமரியாதை இயக்கம் கண்ட பின்னால் காங்கிரஸ் வெளியே தான் ஜாதி ஒழிப்பு பேசினார், தீண்டாமை ஒழிப்பு பேசினார் என்று கருதி கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் இதையெல்லாம் நான் சொல்லுகிறேன். அந்த காரைக்குடி மாநாடு நடந்தது மே மாதம் 23 24 1925 நடக்குது. அந்த மாநாடு மே மாதத்தில் நடக்கிறது. இதில் காரைக்குடியில் நடக்குது. அதில் அந்த உரையில் அவர் பேசுகிற போது பல செய்திகளை சொல்லுவதில் குறிப்பாக மனுஸ்மிருதியை பற்றியும், மனுஸ்மிருதியில் பெரும்பாலான உழைக்கும் மக்களை சூத்திரர்கள் என்றும் பஞ்சமர்கள் என்றும் சொல்லப்பட்ட செய்தியை அதில் பகிர்ந்து கொள்கிறார். அது மட்டுமில்லை, சூத்திரன் என்பதற்கு 7 வகை பொருள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மனுஸ்மிருதியில் சொல்லியிருக்குது. விலைக்கு வாங்கப்பட்டவன், போர்வில் தோற்கடிக்கப்பட்டவன், நிரந்தர அடிமை என்பதோடு வைப்பாட்டி மகன் போன்ற 7 பொருள்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கின்றன என்று அந்த உரையில் சொல்லுகிறார். காங்கிரஸ்காரர், அப்போ காங்கிரஸுடைய பொதுச் செயலாளர். அப்போ அவர் அந்த நிகழ்ச்சியை சொல்லி இப்படி தர்மம் என்பதை இந்து மதத்தில் வைத்துக்கொண்டு நம்மை இழிவுபடுத்துகிறார் என்று சொன்னது மட்டுமல்ல, பெரியாருடைய ஜாதி ஒழிப்பை வேறு மாதிரி பார்க்கணும். அவரை பிற்படுத்தப்பட்ட மக்களின் தலைவர் என்றும், அம்பேத்கரை தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவர் என்றும் மிக எளிதாக, மிக மலிவாக சொல்லிவிட்டு, அப்போ அதில் ஒரு செய்தி என்னன்னா, பெரியார் அதிகமாக பிற்படுத்தப்பட்ட மக்களைத்தான் தன்னுடைய பார்வையாளராக ஆடியன்ஸாக வச்சுக்கிட்டு தான் பொதுக்கூட்டங்கள் பேசினார். ஏன்னா யார் ஜாதி ஒழிப்புக்கு, ஜாதியால் பாதிக்கப்பட்டவர்கள், இழிவுபடுத்தப்பட்டவர்கள் போராடுவதை விட யார் அந்த இழிவை செய்கிறார்களோ அவர்களை உணரச் செய்வது தான் ஜாதி ஒழிப்புக்கு துணை புரியும் என்பதால் தான். அம்பேத்கர் அவர்கள் கூட தன்னுடைய 1936 லாகூர் பேச்சில் சொல்லுவார், அவர் ஜாதி இந்துக்கள்னு பிற்படுத்தப்பட்டவர்னு சொல்ல மாட்டார், ஜாதி இந்துக்கள்னு சொல்லுவார். ஜாதி இந்துக்கள் இந்த மாதிரி தீண்டாமையை பின்பற்றுவது என்பது அவர்கள் குறையல்ல, அவர்கள் மதம் அப்படி அவர்கள் கற்பித்திருக்கிறது, மூளையில் ஏற்றி வைத்திருக்கிறது என்று சொல்லி கூட அந்த உரையில் சொல்லுவார். அது மாதிரி அந்த பெரியார் மனுசாஸ்திரம் சொல்லுவதை, அதில் சூத்திரன் என்று சொல்கிற பொருளை சொன்னதோடு நிற்கவில்லை. இன்னொருவரை பஞ்சமரை கீழாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களை விட கீழானவர்கள் நீங்கள் கருதி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் யார் உண்மையில் கீழானவர்கள்ன்றதுக்கு அதில் தான் சொல்கிறார் அவர். அவர்களை பள்ளன் என்கிறீர்கள், பறையன் என்கிறீர்கள். அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கலாம். ஐயா, பள்ளம்னா பள்ளமான இடத்துல குடியிருந்தவன பள்ளன் இருப்பான், பறை இசைத்தவனை பறையன் என்று சொல்லி இருக்கலாம். உன்னை தேவடியா மகன் வைப்பாட்டி மகன் சொல்கிறானே, என்ன காரணத்தில் சொல்கிறான்னு சொல்லு. நீங்கள் எப்படி கருதி கொள்வீர்களோ தெரியாது. பெரியார் சொல்கிறார், என்னை யாராவது நீ சூத்திரனா பஞ்சமனாக இருக்க விரும்புகிறாய் என்று சொன்னால், சூத்திரன் அப்போ அவர் கேட்குறார், அதை விட என்னை பஞ்சமன் என்று சொல்லிக் கொள்வதற்கே நான் முன் வருவேன். காரணம், சூத்திரன் சொன்னால் எங்கள் அம்மாவை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்கும். சூத்திரர் என்கிற நாம் தாழ்ந்தவர்கள், அந்த மக்களை பார்த்து கேட்குறாரு, பஞ்சமர் என்று சொல்லப்படுகிற அவர்கள் தாழ்ந்தவர்களா என்ற கேள்வியை அந்த மாநாட்டில் வைக்கிறார் அவர். எனவே அந்த மக்களை, இன்னொரு முறை பிற்படுத்தப்பட்ட மக்களை பின்னால் 1931 சொல்லுவார், அது வேறு.
இது வந்து காங்கிரஸை விட்டு வெளியே வர்றதுக்குள்ள அவர் எப்படி இருந்தார் என்பதை மட்டும்தான் இந்த இதில் நோக்கமாக கொண்டு உரையாடி கொண்டிருக்கிறேன் என்று அதோடு மட்டும் இல்லை, நீங்கள் தீண்டாமையை கடைபிடிப்பதற்கும் அவர்களை தாழ்த்தப்பட்டவர்களாய் நடத்துவதற்கும் என்ன காரணம் சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 காரணத்தை அந்த மாநாட்டில் சொல்கிறார். ஒன்று சொல்லுவீங்க, குளிப்பதில்லை, சுத்தமாக இருக்கிறதில்ல, அவங்க அழுக்குடை அணிந்திருக்கிறார்கள், குளிப்பதில்லை, இதாக இருக்காங்க, அசுத்தமாக இருக்கார் என்று சொல்லுகிறீர்கள். இன்னொன்று மாட்டுக்கறி சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறீங்க. இன்னொன்று ஏன்னா அப்போ நாடார்களும் அப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள் தான். அப்போ நாடார்களும் தாழ்த்தப்பட்ட மக்கள் தான். மதுரையில் வந்து சொல்கிற கோயில் நுழைவு போராட்டம்னு சொல்லுவார். நம்ம வைத்தியநாத ஐயர் நடத்தினார், 1939 நடத்தினார். சுயமராயகம் 1926 கோயில் நுழைவு போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கு. ஆனால் இதில் சொல்லுவாங்க, அதற்கு முன்னாலும் நடந்திருக்கிறது. அவங்க சொல்லுவாங்க வைத்தியநாத ஐயர் நடத்தினார். வைத்தியநாத ஐயர் தாழ்த்தப்பட்ட கக்கனையும் தான் கூட்டிகிட்டு போனார், கூட நாடார்களையும் கூட கூட்டிகிட்டு தான் கோயிலுக்குள்ளே போனார். அப்போ நாடார்களும் தாழ்த்த தென் மாவட்டங்கள் அவங்க வைத்திருந்தாங்க. இது காரைக்குடியில் நடக்கிற மாநாடு. எனவே நீங்கள் கல் இறக்குறான், கல் குடிக்கிறான்னு காரணம் சொல்கிறீங்க என்று சொல்லி அந்த மாநாட்டில் ஒரு விவாதத்தை முன்னெடுக்கிறார். நீங்கள் வந்து குடிப்பதற்கு நீர் எடுக்கவே குளத்தில் இறங்கக்கூடாது என்று சொல்லுகிறீர்கள், தடுத்து வச்சிருக்கீங்க. கிணற்றில் நீர் எடுக்கக்கூடாது, குளத்தில் இறங்கக்கூடாது என்று வைத்திருக்கிறீர்கள். குளத்தில் நீர் எடுக்கவே அனுமதிக்காத நீங்கள் அவர்கள் குளிக்கவில்லை என்று குற்றஞ்சாட்டுவதற்கு உங்கள் யோகிதை இருக்கிறதா என்று முதல் கேள்வி வைக்கிறார். நீங்கள் அனுமதித்து விட்டு அதை புழங்குவதற்கு கிணறாவோ பொது கிணறாக இருக்கட்டும், பொது குளமாக இருக்கட்டும், அது எங்குவா இருக்காலும் அனுமதித்து விட்டு அப்புறம் அவங்க குளிக்கல அசுத்தமாக இருக்கார் என்று சொல்லலாமே தவிர, நீங்கள் பொது குளத்தில் நீர் எடுக்கவே அனுமதிக்காது நீங்கள் அவர்கள் குளிக்கவில்லை என்று சொல்வதற்கு உங்களுக்கு யோகிதை இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி வைக்கிறார். அடுத்த ஒரு கேள்வி, அவர் மாட்டுக்கறி சாப்பிடுகிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள். சரி, நான் உங்களை கேட்கிறேன், நீங்களும் தான் கோழிக்கறி சாப்பிட்றீங்க, பன்னிக்கறி சாப்பிட்றீங்க, ஆட்டுக்கறி சாப்பிடுகிறீர்கள், அதெல்லாம் நீங்கள்லாம் பெரிய ஜாதின்னு சொல்லிக்கிறீங்க. இப்போ கறி சாப்பிட்றீங்க, அது எந்த கறியாக இருந்தால் என்ன என்று ஒரு வாதத்தோடு நிற்கவில்லை. அவர் கோழியும் பன்றியும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறார். கோழி என்னென்ன சாப்பிடுதுன்னு கேட்குறாரு. அவர் கூட்டத்தில் பேசுகிறார். இது காங்கிரஸ் கூட்டம், காங்கிரஸ் மாநாடு, மாவட்ட மாநாடு. கேட்கிறார், கோழி சளியை, புழுத்ததை, அழுகியதை, மலத்தை தின்கிற கோழியை பன்றியை சாப்பிட்ற நீங்கள்லாம் பெரிய ஜாதி, பசும்புல்லை, புண்ணாக்கை, தவிட்டை சாப்பிடுகிற மாட்டை சாப்பிடுவன் கீழ் ஜாதியா என்று ஒரு கேள்வி வைக்கிறார். ஏன்னா அவர்களை வெட்கப்பட வைப்பது தான், தான் ஜாதி கௌரவம் பேசுவது வந்து வெட்கப்பட செய்வது தான் அவருடைய போக்காக இருந்திருக்கிறது. உங்களை வந்து சூத்திரன்னு சொல்லி கவலைப்படுத்துகிறான், இதெல்லாம் திங்கிறத நீங்கள் பெரிய ஜாதின்னு சொல்கிற, அப்புறம் கல் இறக்கிறத பற்றி சொல்கிற, கல் குடிக்கிறத பற்றி சொல்கிற, கல் இறக்கிறவன் சின்ன ஜாதிங்கிற. சரி, ஆனால் கல்லுக்கு மரம் விடுறவன், கல்லுக்கடை ஏலம் எடுத்தவன், கல்லுக்கடை நடத்துகிறவன், கல்லுக்கடையால் வருமானம் பெறுகிற அரசாங்கம், இவங்கெல்லாம் பெரிய ஜாதிகாரன் இருக்கான். அப்போ ஏன்டா இறக்கிறவன் மட்டும் கீழானவன் என்று சொன்னால், நீ வந்து கடை எடுத்தவன் யார், மரம் விட்டவன் யார், அவங்கெல்லாம் கீழ் ஜாதி இல்லையா? அவங்கெல்லாம் இல்லைனா எப்படி கல் இறக்க முடியும்? அவன் அனுமதிக்கலைன்னா இந்த கேள்வி வைக்கிறார். அப்புறம் இன்னொன்று வைக்கிறார், மாட்டுக்கறிக்கும் குடிக்கிறதுக்கு சேர்த்து வைக்கிறார், கல் குடிக்கிறான்றதுக்கு. நீங்கள் மதுவை குடித்து விட்டு மாட்டுக்கறி சாப்பிட்ற ஆங்கிலேயனுக்கு பின்னால் துரன்னு கை கட்டிக்கிட்டு பின்னால் போகிற நீங்கள் தான் சொல்கிறீங்க அவன் குடிக்கிறான், மாட்டுக்கறி சாப்பிட்றான்னு. நீங்கள் அவனுக்கு பின்னால் துரன்னு கை கட்டிட்டு பின்னால் போகிற என்ற கேள்வியை கேட்கிறார். இவனை அவமான செய்வது, தன் ஜாதி பெருமையை பேசுவனை அவமானம் செய்கிற ஒரு இதை வந்து அவர் செய்வதை அதை நான் இடத்துல சொல்கிறோம். அடுத்ததாக இன்னொரு செய்தி இடத்துல சொல்ல விரும்புவது, அடுத்து நாகப்பட்டினத்தில் ஒரு பிராமணர் இல்லாத சங்கம் என்று ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதை வந்து புதிய பெயரோடு, திராவிடர் சங்கம் என்ற பெயரோடு அதை பெயர் மாற்றி அதனுடைய தொடக்க விழாவை நடத்துகிறார்கள். நாகப்பட்டினத்தில் நடக்குது. அப்போ அதுக்கு பெரியார் வந்து சொல்கிறாரு, சரி நீங்கள் வந்து திராவிட சங்கம்னு பேரமா திராவிட சங்கம் வச்சுட்டீங்க, ஆனால் இதில் என்ன தீர்மானம் திருப்பி போட்டிங்கன்னா கதர் கட்டணும்னு போட்டிருக்கீங்க, இது மாதிரி சுதந்திரம் இதை பற்றி தான் பேசியிருக்கீங்களே தவிர மனித பிறவியில் உயர்வு தாழ்வு தீண்டாமை இல்லை என்னும் தீர்மானத்தையும் செயல்திட்டத்தையும் ஏதாவது பேசியிருக்கீங்களா? அதை பற்றி அது பேசணுன்னா ஏன் திராவிடர் சங்கம்னு பேர் வச்சுக்கிற? இல்லையெனில் பழைய பெயரையே வைத்துக்கொண்டு உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு கிடங்கள், அது பண்ணிட்டு போங்க. திராவிடர் சங்கம்னு பேர் வச்சிட்டீங்கன்னா ஜாதி ஒழிப்பு பேசு, தீண்டாமை ஒழிப்பு பேசு, மனித பிறவியில் உயர்வு தாழ்வு இல்லை என்பதை
தீர்மானமாக நிறைவேற்றிவிட்டால் இந்த பேரில் திராவிடர் சங்கம்னு இருங்க, இல்லைனா தயவு செய்து பழையபடி பிராமணர் சங்கம்னு பேர் வச்சுக்கிட்டு ஏதாவது வேலைகளை தேடுற வேலையை பார்த்துக்கிட்டு இருங்க, நீங்கள் உத்தியோகத்துக்கு போகிற வேலையை முயற்சி பண்ணுங்க என்று கடுமையாக விமர்சிக்கிறார். அப்போது அந்த திராவிடர் என்ற சொல்லில் அவர் குறிக்க விரும்புவது ஜாதியத்தை ஏற்றுக்கொள்ளாதவன், வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவன், வேத மரபுகளை மறுப்பவன் என்ற பொருளோடு தான் அதை சொல்கிறார் அவர். இது 1925 ஆகஸ்ட் மாதம் எழுதுகிற கட்டுரை. இது எழுதியிருக்கிறார். அடுத்து இன்னொன்று செய்தியை சொல்லணும். 1925 நவம்பரில் நடந்த மாநாட்டிலிருந்து தான் அவர் வெளியேறுகிறார் காங்கிரஸை விட்டு என்ற செய்தி பேசப்படுகிறது. அந்த செய்தி தான் அவர் காங்கிரஸில் வெளியே, அப்பயும் வகுப்பு உரிமை தீர்மானம் அது ஏற்று விவாதத்துக்கு கூட எடுத்துக்கொள்ளப்படாத போது அதை விட்டு வெளியேறுகிறார் என்பது தான். ஆனால் அதற்கு முன்னாலேயே இந்த குருகுல போராட்டம் நடந்த காலத்திலிருந்து தமிழர் கூட்டம் என்ற ஒரு அமைப்பு, பார்ப்பனர் அல்லாதவர்களை அப்போ தமிழர் கூட்டம் என்ற பெயரால் தமிழர் மாநாடு நடத்துகிறாங்க, தமிழர் கூட்டம் என்ற பெயரால் ஒன்று கூடுகிறார்கள். அதே போல பெரியாரும் தன்னுடைய குடியரசில் ஒரு அறிக்கை, எல்லோரும் நாம் அந்த மாநாட்டுக்கு முன்னால் நம்மெல்லாம் கூடி பேசுவோம், இந்த மாநாட்டில் எந்தெந்த தீர்மானங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும், முக்கியமாக வகுப்பாரி உரிமை தான், எல்லா ஜாதியினருக்கும் அவர்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப கல்வியில் உத்தியோகத்தில் எல்லா இடங்களிலும் நமக்கான வாய்ப்பு கொடுக்க வேண்டும், அரசியலில் எல்லாவற்றிலும் என்பது தான் அவங்களுடைய நோக்கம். அதற்காக ஒரு மாநாடு கூட்டுறாரு. அதுக்கு ஒரு அழைப்பு எழுதுகிறார் அவர், தமிழர் மாநாடு அப்படின்ட்டு. அதில் ஒரு அழைப்பு, எல்லோரும் வாங்க கலந்து கொள்ளுங்கன்னு 15ஆம் தேதி குடியரசில் அவர் எழுதுகிறார். அவர் அந்த இதில் சொல்கிற எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதில்லை, ஒரு செய்தி மட்டும் சொல்கிறேன். பிராமணர் அல்லாதவர்களுடைய முக்கிய கடமை எதுன்னு சொல்கிறேன்னா, தீண்டாமை ஒழிக்க வேண்டியது பிராமணர் அல்லாதவருக்கு முக்கியமானதொரு கடமையாகும். ஏனெனில் தீண்டாதார் முன்னேற்றம்தான் பிராமணர் அல்லாதவரின் முன்னேற்றமாகும், தீண்டாதாரின் துன்பம்தான் பிராமணர் அல்லாதவரின் துன்பமாகும். தீண்டாமை ஒழிவதன் மூலமாய்த்தான் பிராமணர் அல்லாதார் கிடைத்தேற முடியும். எனவே அது குறித்தும் பேசணும் வாங்கங்கிறார். அழைப்பு கொடுக்குற போதே நீ பிராமணர் அல்லாதார்னா சும்மா இடஒதுக்கீடு பற்றி கேட்கலாம், வகுப்பாரி உரிமை கேட்கலான்ட்டு மட்டும் நினச்சிக்காதப்பா, அதில் இது குறித்தும் நாம் பேசியாக வேண்டும். இதுவும் காங்கிரஸில் இருக்க பேசினது தான். அப்போ இவரை பொறுத்தவரை எதுக்கு இந்த நான் எடுத்துக்கொண்ட பொருளாக இதில் சொல்லுவதெல்லாம் கூட அவர் காங்கிரஸிலிருந்து காங்கிரஸ்காரராக இருந்தபோது கொடுத்திருந்த நிலைப்பாடுகள். இதோடு கூட இன்னொன்னையும் சொல்லலாம். 1922ஆம் ஆண்டே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. திருப்பூரில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநாடு நடக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸினுடைய மாநாடு, மாநில மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டுக்கு வருவதற்கும் சில நாட்களுக்கு முன்னால் அவர் தென் மாவட்டங்களில் பயணம் செய்த போது அருப்புக்கோட்டையில் இருக்கிற நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர்கள்லாம் போய் அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அருப்புக்கோட்டை நாடார் வாலிபர் சங்கம் போய் அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். தயவு செய்து எங்களுக்கும் கோயில் நுழைவுக்காகவும் நீங்கள் போராடுங்க என்ற ஒரு கோரிக்கையை அவரிடம் வைக்கிறார், பெரியாரிடம். அது இந்த மாநாட்டுக்கு ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு முன்னால் வைக்கிறார். அதற்கு முன்னாலும் பெரியார் இது குறித்து பேசிக்கொண்டிருந்தவர் தான். 1922ஆம் ஆண்டு பெரியார் 1925 கடைசியில் தான் வெளியே வர்றாரு. நடந்த மாநாடு 1922 திருப்பூரில் டிசம்பர் இறுதியில் நடக்கிறது. அந்த மாநாட்டில் பெரியார் தமிழ்நாடு காங்கிரஸினுடைய பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதுக்கு தேர்தலில் நடக்குது, அப்போ தேர்வு நடக்குது. அந்த மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். தீண்டத்தகாதவர்களாக கருதப்படுபவர்களை, நாடார்களை கோயில் நுழைவதற்கு வழிபாடு செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும்ங்கிறதான் தீர்மானம். அனைவரும் கோயிலுக்குள் நுழைவதற்கான அனுமதி வேண்டும் என்பதுதான் தீர்மானம். இந்த தீர்மானத்தை அந்த கட்சி காங்கிரஸ் மாநாட்டில் பெரியார் கொண்டு வந்தார். கொண்டு வந்தபோது பெரிய எதிர்ப்பு. அதை எப்படி செய்கிறதெல்லாம் செய்ய முடியாது, நம்ம மனுசாஸ்திரம் சொல்லுவது தெரியுமா, ராமாயணத்தில் இருக்குது, அதில் இருக்குது, எல்லாம் பேசுகிறான். அதை எதிர்த்தவர் யாருன்னா 1939 கோயில் நுழைவு போராட்டம் நடத்ததாக சொல்லப்படுகிற இவரை சொல்லுவாங்கள்ல, மதுரை வைத்தியநாத ஐயர் தான் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தினான். இன்னைக்கு வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கான் பல பேர். நான் ஏற்கனவே சொன்னேன், 25க்கு முன்னாலே நடந்திருக்குது. சுயமரா இயக்கம் 26 வீச்சாக நடத்தி இருக்கிறது. நிறைய போராட்டங்களை 26 கியா விஸ்வநாதன் மயிலாடுதுறையில் நடத்தினார், மாயவரத்தில். ஜேஎன் ராமநாதன் திருச்சியில் நடத்துகிறார். திருவண்ணாமலையில் ஜேஎஸ் கண்ணப்பர் நடத்துகிறார். 28ஆம் ஆண்டு ஈரோட்டில் குத்தூசி குருசாமி தலைமையில் கோயில் நுழைவு போராட்டம் நடக்கிறது. இப்படி தமிழ்நாடு எங்கும் போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன.
ஆனால் 1939 இன்னும் சொல்ல போனால் ஈரோட்டுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. நுழைஞ்சதுக்கு முன்னால் வெளியே கதவை பூட்டிட்டாங்க, உள்ளே வச்சு அவங்கள. பெரியார் வந்து அப்போ கோயம்புத்தூர் போயிருக்கிறார். பெரியார் வர்ற வரைக்கும் கோயிலை திறந்து விடல. வந்த பின்னால் திறக்க 2 நாள் உள்ளே இருக்கிறாங்க. குத்துசு குருசாமி கூட எழுதினார் வெளியே வந்து, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, காம்பவுண்ட் சோத்து வழியாக நாகம்மா வந்து எங்களுக்கெல்லாம் சோறு கொடுத்துட்டாங்க, நான் சாப்பிட்டு தான் இருந்தோம். பாவம் இந்த ஈஸ்வரன் கோயில், அது ஈஸ்வரன் தான் பட்டியாங்க. 2 நாள் அவருக்கு பூஜையும் இல்லை, படையலும் இல்லை, பிரசாதம் இல்லாமல் சாப்பிடாமல் கிடந்தாருன்னு கிண்டல் பண்ணி எழுதினார். 2 நாள் கோயிலுக்குள்ளேயே இவரோடு குடியரசு பத்திரிகையில் வேலை செய்த ஈஸ்வரன் எல்லாமே தாழ்த்தப்பட்டவர்களை அழைத்து கொண்டு உள்ளே போகிறார். கோயில் நுழைவு போராட்டம் 28 நடந்தது. ஆனால் அது குறித்த தீர்மானத்தை 1922 பெரியார் கொண்டு வருகிறார். இந்த தீர்மானத்தை மறுத்து பேசிய போது அன்றைக்கு நடந்த பொதுக்கூட்டத்தில் பெரியார் பேசுகிறார், இந்த மனு சாஸ்திரம் ராமாயணம் எல்லாம் வந்து கோயில் நுழைவை இதெல்லாம் அனுமதிக்கலை. தன்னுடைய தான் படைத்த பிள்ளைகளை கூட கடவுள் வந்து உள்ளே நுழைஞ்சு பார்க்கக்கூடாதுலாம் சொன்னீங்கன்னா அந்த ராமாயணத்தையும் மனுசாஸ்திரி எரிக்க வேண்டும் என்று பேசுகிறார். பின்னால் 1927 பெரியாரும் எரித்தார், 27 அம்பேத்கரும் எரித்தார். 2 பேரும் மனுசாஸ்திர எரி போராட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் பெரியார் அதற்கு முன்னாலேயே 1922 பேசுகிறார். அப்போ எரிக்கணும், 2ஐயும் தான் எரிக்கணும் என்று பேசுகிறார். அப்போ கூட பெரியார் பின்னால் எழுதுகிறாரு, அப்போது ராஜகோபாலாச்சாரியனுடைய மாமனார் இறந்து விட்டார் என்பதால் அவர் இறுதிச் சடங்குகளுக்காக போயிடுறார். போயிட்டு திரும்பி வந்தபோது தேர்தலில் வந்து இவர் பொதுச்சாருக்கு நின்னபோது ஒரு 170 பேரை என்னமோ இவர் பெரியாருக்கும் ஒரு 40 பேர் எதிர்த்து நின்னவருக்கும் ஓட்டு போடுறாங்க. 40 கூட இல்லை, அதுக்கு மிக குறைவான பேர் ஓட்டு போடுறாங்க. வெளியே வந்த உடனே ராஜகோபாலாச்சாரி சொன்னாராம், நீ நாயக்கரை நீங்கள் இந்த மட்டும் பேசாமல் இருந்தீங்கன்னா எதுக்கு மனுசாஸ்திரிக்கணும் ராமாயணத்திரிக்கணும்னா அந்த ஓட்டும் கூட எதிரிக்கு போயிருக்கா, எல்லா ஓட்டும் உங்களுக்கு விழுந்துருக்கும், ஏன் அதெல்லாம் பேசுகிறீங்கன்னாராம். அதை பற்றி கவலையில் பேச வேண்டிய செய்தி என்று பெரியார் சொன்னதாக பின்னால் எழுதுகிறார், அவர் சொல்கிறார் அவர். எனவே அவர் வந்து மனுசாஸ்திர எரிப்பாகட்டும், மனுசாஸ்திரத்தை விலக்கி பேசி அதெல்லாம் ஒரு மத நூலாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வதாகட்டும், பிற்படுத்த பொருள் என்று சொல்லப்படுவது, தாழ்த்தப்பட்ட சூத்ரன் என்று சொல்லப்படுவது, தீண்டாதார் என்று சொல்லப்படுவதை விட கேவலமானது என்று பேசியதன் வழியாக இருக்கட்டும், நீங்கள் பார்ப்பனர் அல்லாதார் என்று சொன்னால், தமிழர்கள் என்று சொன்னால் வெறும் பிற்படுத்தப்பட்டவங்க நினச்சிக்காதையா, அது வந்து தீண்டாதாரை பற்றி, தீண்டாதார முன்னேற்றத்தை பற்றி, அவருடைய மேம்பாட்டை பற்றி பேசுவது முக்கியம் என்று சொன்னது எல்லாமே வந்து இத்தனை செய்திகளை அவர் பெரியார் காங்கிரஸ்காரராக இருந்தபோது அவர் வெளியே போய் சுயமரியாதை இயக்கம் காண்பதற்கு முன்னால் எடுத்த முயற்சிகள் என்பதை சொல்வதற்காகத்தான் அதை சொன்னேன். அதற்கு பின்னால் கூட இன்னும் கூட வெளியே போன உடனே கூட அவர் ஒரு செய்தியை குடியரசில் எழுதுகிறாரு. இப்போ இரட்டை வாக்குரிமை தனித்தொகுதி என்பதை பற்றி பேசுகிறோம். அதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 2வது வட்டமேஜை மாநாட்டில் போராடி அவரிடம் வாதாடி அது காந்தியால் எதிர்க்கப்பட்டதன் காரணமாக அதற்கு பிரதமரே முடிவெடுக்கட்டும் என்று இருசாராரும் அவருக்கு ஒப்புதல் கொடுத்துட்டு வந்த பின்னால் அவர் ஒரு சில மாதங்கள் கழித்து இரட்டை வாக்குரிமை தனித்தொகுதியை பற்றியும் அறிவிக்கிறார்கள். அதற்கு எதிராக காந்தியார் வந்து சாகும் வரை உண்ணாவிரதம்ங்கிறாரு. அப்போ பெரியார் வந்து உலக சுற்றுப்பயணம் போயிருக்கிறார். அவர் 1931ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தமிழ்நாட்டிலிருந்து புறப்பட்ட பெரியார் எகிப்து, அப்படியே துருக்கி எல்லாம் போய், போலந்து போய், ரஷ்யா போய், ரஷ்யாவில் இருந்து ஜெர்மன், ஃப்ரான்ஸு, இங்கிலாந்து எல்லாம் போய் சுற்றுப்பயணத்தை முடித்து பர்மா இது வழி இலங்கை வழியாக மீண்டும் 32ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 11 மாத காலம் உலக சுற்றுப்பயணம் எல்லா நாடுகள்லையும். ரஷ்யாவில் மட்டும் 3 மாத காலம் இருக்கிறார். அந்த ஆண்டு நடந்த மே தின விழாவில் இவர் சிறப்பு விருந்தினராக பெரியார் வந்து அந்த விழாவில் அறிமுகப்படுத்தப்படுகிறார். இந்தியாவிலிருந்து வந்திருக்கிற நாத்திக தலைவர் என்று அறிமுகப்படுத்தப்படுகிறார். அப்படியெல்லாம் அங்கே பயணம் செய்துட்டு வர்றார். அப்போ இந்த போராட்டம், இரட்டை வாக்குரிமைக்கு எதிரான காந்தி இருந்த உண்ணாவிரத போராட்டம் நடந்தபோது அவர் பாரிஸில், ஃப்ரான்ஸில் இருக்கிறார். அங்கிருந்து ஒரு தந்தியை கொடுக்குறார் அம்பேத்கருக்கு. அம்பேத்கர் அவர்களே 6 கோடி, அப்போது மக்கள் தொகை வந்து 6 கோடி, தாழ்த்தப்பட்ட மக்களின் தொகை 6 கோடி மக்களின் உரிமையை விட ஒரு காந்தியின் உயிர் பெரிதல்ல என்று ஒரு தந்தி கொடுக்குறாரு. விட்டுறவன் செத்துட்டு போகிறான், உண்ணாவிரதம் செத்துட்டு போகிறான், சாகுமுறை தானே உண்ணாவிரதம். அவர் 20 தடவை சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தார். கோட்ஸே சுட்டு தான் செத்தார். கோரிக்கை நிறைவேறும் வரை உண்ணாவிரதம் தான் நியாயம். இவர் சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தவர். அவர் எப்படியோ இருக்கட்டும், அவர் அங்கிருந்து தந்தி கொடுக்குறாரு அம்பேத்கருக்கு. நீங்கள் உறுதியாக நில்லுங்கள்,
இத்தனை கோடி மக்கள் உரிமையை விட ஒரு காந்தியின் உயிரெலாம் பெருசு இல்லை, விட்டுருங்க, ஸ்ட்ராங்காக நில்லுங்கிறார். ஆனால் அப்போது மக்கள் மீது இவர் மேலே உள்ள கோபத்தை ஆங்காங்கே கிராமங்களில் இருக்கிற மக்கள் மீது தாக்குதல் நடக்கிறது. இதெல்லாம் பார்த்து தன் மக்களுக்காக நாம் உரிமைக்கு போராடுவோம், நம் மக்களே பாதிக்கப்படுவார் என்ற அவருக்கு ஒரு அந்த இலகி வந்தவர் தான். சில ஒப்பந்தத்திற்கு பின்னால் தான் இப்போ தனித்தொகுதி முறை அதற்கு வருகிறது. இன்னும் சொல்ல இங்கே தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் கூட MC ராஜா போன்றவர்கள்லாம் இந்து அமைப்புகளோடு, இந்து மகாசபை ஆட்களோடு சேர்ந்து கொண்டு அம்பேத்கருக்கு எதிராக இருக்கிறார்கள். ஒரு நடந்தது, இரட்டை வாக்குரிமை பறிபோய்விட்டது. ஆனால் பெரியார் 1926 எழுதுகிறார், பஞ்சமருக்கு தனி தொகுதி வகுத்து தேர்தல் முறையை இரட்டை வாக்குரிமையில் தேர்தல் முறையை வகுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பெரியார் குடியரசில் எழுதுகிறார். அதற்கு பின்னாலும் கூட 1940 அவர் நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னால் உடனே சிறைக்கு போயிடுறாரு. நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுப்பவே ஜெயிலில் அவர் இருக்கிறதும் இங்கே தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் சிறையில் இருந்தபோது தான் இங்கே தேர்ந்தெடுக்கிறார்கள். திரும்பி வந்த பின்னால் திருவாரூரில் அவங்களுடைய தலைமை மாநில செயலவை கூடுகிறது. அதிலேயே தீர்மானம் போட்டார் இரட்டை வாக்குரிமையை பற்றி. இந்தியா முழுக்க இருக்கிறதிலே தெரியாது, சென்னை மாகாணத்துக்கு மட்டுமாவது இரட்டை வாக்குரிமை தனி தொகுதியும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பது போட்ட தீர்மானங்களில் ஒன்று. எப்படிப்பட்ட கருத்தை கொண்டவராக இருந்தார். இந்த வாய்ப்பில் இன்னொன்று கூட 26 ஒரு நிகழ்ச்சி நடக்குது. காரைக்குடிக்கு பக்கத்தில் சிராவயல் அப்படிங்கிற ஊர். அந்த ஊருக்கு பெரியாரை அழைக்கிறார்கள். காந்தி வாசக சாலை, காந்தி கிணறுன்னு திறக்கிறதுக்காக கூப்பிட்றாங்க. அங்கே போன உடனே அவர் பார்க்குறாருன்னு, எனக்கு காந்தி வாசக சாலை மகிழ்ச்சியானது தான், நல்லது தான், எல்லாம் படிக்கட்டும். ஆனால் காந்தி கிணறுங்கிறதுனா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வெட்டப்படுகிற தனி கிணறாக அது இருக்கிறது. அப்போ அவர் சொல்கிறார், அதில் என்னையா அது அநியாயமாக இருக்குது, இது என்ன வழக்கம் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு செய்தி அதில் பதிவு செய்வது, அதை சொல்வதற்காக தான் இதை சொல்கிறேன். இதை திறந்து வைக்கிறது நான் வெட்கப்படுறேன், எனக்கு நான் விரும்பவில்லை. நான் இது என்ன அவங்களுக்கு உதவி செய்வதாக நினைக்காதீர்கள். அவங்களுக்கு தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் நிரந்தர வேலி அமைக்கிறீங்க. அவங்களுக்கு ஒரு ஞாபக குறிப்பு, இந்த கிணறு பார்க்குறப்பெல்லாம் நம்மளாம் தீண்டாத ஜாதி நினைவு வர்ற மாதிரி பண்ணுறீங்க. பொது கிணற்றில் தாகத்தால் செத்து போனாலும் போங்க, இந்த கிணறு தண்ணி குடிக்காதீங்கிறார் பெரியார். பொது கிணற்றில் நீர் எடுப்பதற்கு போராட வேண்டுமே தவிர, பொது நீர்நிலைகளில் அது குளமாக இருக்கட்டும் கிணறாக இருக்கட்டும் போராட வேண்டுமே தவிர தனிக்கிற விட்டு நியாயம்னு சொல்லிட்டு அப்போ ஒரு செய்தியை சொல்கிறாரு. நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தபோது அரிஜன நிதியிலிருந்து எனக்கு 48,000 ரூபாய் அனுப்புகிறாங்க. அது பெரிய தொகை. அப்போ 48,000 ரூபாய் அனுப்புகிறாங்க. எதுக்குன்னா, தீண்டப்படாத மக்களுக்கு தனிக்கிணறு வெட்டி கொடுங்கள் என்று கொடுத்தார்கள். நான் அந்த தொகையை திருப்பி அனுப்பினேன். நான் வெட்ட மாட்டேன். காங்கிரஸ்காரர் அந்த பக்கம் பெரிய எழுதுகிறார். வா, காங்கிரஸ்காரெல்லாம் சேர்ந்து போராடுவோம், பொது கிணத்துல நீர் எடுக்கணும்னு போராடணுமே தவிர தனிக்கிணறு வெட்டுவது என்பது எப்போதும் நிரந்தரமாக அவர்களை பிரித்து வைப்பதை போல ஆகும், நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு காங்கிரஸ்காரராக இருந்தபோது செய்தேன் என்பதை அங்கு பதிவு செய்கிறார். அதே போல் 57 பிராமணால் போராட்டம் நடக்கிறது. பிராமணால் பெயர் அளிப்பு போராட்டம். ஒருத்தர் பிராமணால் கேஃப்னு பேர் வச்சிருக்கிறான். பெரியார் அந்த பேர் ஏன் வச்சிருக்க, பிராமணால் கேஃப்னா மற்றவங்களாம் என்ன அர்த்தம், அப்போ தான் வேடிக்கையாக கூட சொன்னார். அவன் பிராமணால் வச்சா நான் பிராமணால் வச்சுக்கிறேன், அதில் என்ன தப்பு, என் ஜாதி பேர் தானே வச்சுக்கிறேன்னு சொல்லலாம். அப்போ பெரியார் சொன்னார், 10 பேர் குடியிருக்கிற வீதியில் ஒரு வீட்டில் மட்டும் இது பத்தினியின் வீடுன்னு போர்டு போட்டால் மற்றவங்களை பற்றி என்னையா அர்த்தம்? அதுபோல் நீ பிராமணால் போட்டால் நாங்கள்லாம் சூத்ரன் என்பதை மறைமுகமாக சொல்லுகிறாய், எடுங்கிறாரு. ஒத்துக்கல. அந்த போராட்டத்தின் போது ஒரு செய்தியை சொல்லுகிறார் பெரியார். நான் ஈரோடு நகராட்சி தலைவராக இருந்தபோது ஜாதி பெயரோடு வருகிற கடைகளுக்கோ உணவகத்துக்கோ அனுமதி, அப்போல்லாம் நகராட்சிக்கிட்ட அனுமதி வாங்கணும், நான் அனுமதி மறுத்து விடுவேன், ஜாதி பெயரை அகற்றிட்டு கொடு, நான் தர்றேன் என்று 57 சொல்கிறார். அவர் தலைவராக இருந்தப்போ 1917 19 வரைக்கும் இருந்தார் மாநகராட்சி இங்கே ஈரோடு நகராட்சி தலைவராக. அப்போது அதை சொல்லுகிறார். அப்போ அவர் எப்போதும் அவர் சுயமரியாதை இயக்கம் கண்ட பின்னால் மட்டுமில்லை, அவர் நகராட்சி தலைவராக இருந்தபோதும் காங்கிரஸ்காரராக இருந்தபோதும் எப்போதும் ஜாதி ஒழிப்பு என்பதைத்தான் தன் முதல் குறிக்கோளாக கொண்டு வந்து தன் இயக்க நடவடிக்கைகளை முன்னெடுத்து சென்ற பெரியாரை குறித்து பேசுவதற்கான வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் நடத்தவிருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாளை ஒட்டி நடத்த இருக்கிற முகநூல் கட்டுரை போட்டி பெரும் அளவில் பங்கேற்கிற போராட்டியாக விளங்க வேண்டும். அதன் வழியாக நம் குழந்தைகளை
புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி படிப்பதற்கு, அவருடைய கருத்தை மனதில் பதியச் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்குகிற அந்த முயற்சி பெருமற்றி அடைய வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு முறை விடுதலை கலை இலக்கிய பேரவைக்கு நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.